மந்திரி குமாரி படத்தில் எழுத்து போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இசை சேலம் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு போடுவாங்க. அது என்ன சேலம் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு மியூசிக் டைரக்டரே கிடையாது. ஆனால் அந்த சேலத்தில் அப்படி ஒரு மிகப்பெரிய இசைக்குழு இருந்திருக்கு. அந்த சேலம் ஆர்கெஸ்ட்ரா இசையமைத்த பாடல்கள் தான் மந்திரி குமாரியில் வந்த பாட்டெல்லாம். இன்றைக்கி அந்த பாட்டெல்லாம் வந்து புதிதாக இன்று வரக்கூடிய இளைஞர்கள் கூட அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு தன் கதாநாயகி ஒருத்தியை மலைக்கு கூட்டு போவான் அந்த படத்தினுடைய வில்லன். வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரமில்லை, நீ வாராய், ஆகா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே அப்படின்னு வாராயின்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு போட்டில் போயிட்டு அன்னைக்கே காதலன் காதலி எம்ஜிஆரும் அந்த படத்தினுடைய கதாநாயகி பாடுவாங்க. உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமிதே நாம் மகிழ ஊஞ்சலாடுவோம். இது மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க படம். தமிழ் சினிமாவினுடைய முதல் கலர் படம். அலிபாபாவும் 40 திருடர்களும்னு எம்ஜிஆர் நடித்த ஒரு படம். அந்த படத்தை தயாரித்ததும் இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தான். அதனால் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரலாற்றை படைத்த ஒரு நிறுவனம் அமைந்திருப்பது இந்த சேலம் பகுதியில் மாடர்ன் தியேட்டர்ஸ். அதே மாதிரி சேலத்துக்கு இன்னொரு பெருமை இருக்குது, மாம்பழம். அந்த மாம்பழம்னா சேலம் மாம்பழம்னா எந்த ஊரில் தயார் பண்ணாலும் சேலத்து பேரை சொன்னால் வாங்கி சாப்பிட்ருவேன். அது புளிப்பாக இருந்தாலும் சரி, சேலத்தில் வாங்கின மாம்பழம்யா அப்படின்னு வாங்கினோன்னே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிமே. புளிப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் சேலத்தில் வாங்கினதுன்னு சொன்னோன்னே புளிப்பான மாம்பழம் கூட இனிப்பாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த சேலம் என்ற ஊருக்கு அப்படி ஒரு பெருமை இருக்குது. அதனால் மாம்பழத்தை சேலம்னு சொல்லி விற்றா தான் அந்த மாம்பழத்துக்கே ஒரு பெருமை. தமிழில் இருக்கக்கூடிய முக்கனிகளில் மா பலா வாழையில் முதல் கனியாக இருக்கக்கூடிய மாம்பழம் இந்த சேலத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகிறது. பிரிக்கப்படாத இந்த சேலம் மாவட்டம் தான் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு காலத்தில் சேலம் மாவட்டமாக இருந்துச்சு. மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் 7 கண்டுபிடிப்புகள் வந்து வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்புகள்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான கண்டுபிடிப்பு எது அப்படின்னு சொன்னால் அச்சு எந்திரம், அதுக்கடுத்து சக்கரம், அதுக்கடுத்து இரும்பு, அதுக்கடுத்து மின்சாரம், அதுக்கடுத்து வான ஊர்தி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர். மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்திய கண்டுபிடிப்புகளில் இதுதான். எது? அச்சு எந்திரம், சக்கரம், மின்சாரம். இதுக்கு இடையில் இரும்புன்னு ஒன்று இருக்கும். இரும்பு என்னைக்கு பூமியிலிருந்து மனிதன் தோண்டி எடுத்தானோ அன்னைக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் உண்டாச்சு. அதனால் அந்த இரும்பு தமிழகத்திலே ஒரு இடத்தில் கிடைக்கிறது என்று சொன்னால் அது இந்த சேலம் தாரமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் இரும்பு உருக்கால். தமிழகத்திலே இரும்பு ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா அது சேலத்தில் மட்டும்தான். அதே மாதிரி இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் அணை, அந்த மேட்டூர் அணை தான் தமிழகத்துக்கே தண்ணீர் தரக்கூடிய ஒரு அற்புதமான தாயை போல இருக்கக்கூடிய அணையை பெற்றிருப்பதும் இந்த சேலம் மாவட்டம் மேட்டூர். மக்கள் உணர்வோடு மகிழ்வோடும் வாழ்வது அக்காலத்திலா இக்காலத்திலா? ஐயா, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எங்கே போனாலும் உண்மையை தாண்டா பேசணும், நான் இங்கே உண்மையை தான்யா பேச போகிறேன். மக்கள் மகிழ்ச்சியோடு உணர்ச்சியோடு வாழ்ந்தது இந்த காலம் தான்யா. எப்படியா நீங்கள் அந்த காலம் சொல்லுவீங்க? ஐயா, வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம், ஏ வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம், இப்படி வேதனையோட வாழ்ந்த காலம் அந்த காலம். ஹாப்பி ஹாப்பி நியூ இயரு, பிரச்சனை எல்லாம் ஓவரு, யார் என்ன சொன்னா என்ன இஷ்டம் போல நியூ இயரு. ஹாப்பி ஹாப்பி நியூ இயரு, பிரச்சனை எல்லாம் ஓவரு, யார் என்ன சொன்னா என்ன இஷ்டம் போல நியூ இயர்னு வாழ்கிற காலம் எங்கள் காலம்யா. எங்கள் காலம் தான் மகிழ்ச்சியாக வாழ்கிற காலம். எப்படியா நீங்கள் அந்த காலம் மகிழ்ச்சியான காலம்னு சொல்லுவீங்க? ஐயா, எப்படி வாழ்றதே தெரியாத வாழ்ந்த காலம் அந்த காலம். ஆனால் இப்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழலாம் தெரிஞ்சு வாழ்கிற காலம் தான் எங்கள் காலம். எங்கள் காலம் தான் மகிழ்ச்சியான காலம்.
நாகரிகத்தை நாங்கள் சீர்கேட்டு செஞ்சுட்டோம், நாகரிகத்தை மதிக்கிறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஐயா நான் கேட்குறேன், இன்னமும் பொங்கல் தீபாவளினா வேட்டியும் சேலையும் கட்டிட்டு தான் நாங்கள் கொண்டாடுறோம், இல்லை கோட் சூட் போட்டுட்டு பட்டாசு கொளுத்துறோன்னு எங்கேயா பார்த்துருக்கிறீங்களா, இல்லை நைட்டி போட்டு எங்கேயா பொங்கல் வச்ச பொண்ணு எங்கேயா பார்த்துக்கிறீங்களா? நான் கேட்குறேன். எங்கேயாவது கிராமத்தில் பொம்பளைய பொங்கல் வைக்கிறப்ப யாராவது நைட்டி, மசக்கிளி, அப்புறம் என்னது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கிட்டு ஷாலை இப்படி வச்சுக்கிட்டு பொங்கல் வைக்கிறாங்களா? அழகாக புடவை கட்டி அந்த குங்குமம் பொட்டு வச்சுக்கிட்டு வரிசையாக அப்படி உட்காந்து பொங்கல் வைக்கிற அந்த காட்சி இன்னைக்கு பார்க்குறது இல்லையா நீங்கள்லாம்? இன்னும் ஏன் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஐயா வெல்க்ரோ வேட்டின்னு ஒன்று வந்ததுனால தான் 5 வயசு பையன் கூட நாகரிகத்தை கடைப்பிடிச்சி பொங்கல் கொண்டாடுறான். அதுக்கு வழிவகுத்ததே நாங்கள் தானேயா. எப்படிங்க ஐயா நீங்கள் நாகரிகத்தை கடைப்பிடிக்கலன்னு நீங்கள் சொல்லலாம்? ஐயா அதை கூட விடுங்க, எங்களுக்கு உணர்ச்சியே இல்லை, டெக்னாலஜி தப்பாக யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. என்ன நாங்கள் டெக்னாலஜி தப்பாக யூஸ் பண்ணுறோம்? ஐயா சுருக்கமாக பஞ்சா சொல்கிறேன் கேட்டுக்காங்க. எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் தீம் போடவும் தெரியும், அதே ஃபேஸ்புக்கில் தப்புக்கு எதிராக மீம் போடவும் தெரியும். எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை சேர்த்தவும் தெரியும், அதே வாட்ஸ்அப்பில் ஒருத்தனோட ஸ்டேட்டஸை இறக்கவும் தெரியும். எங்களுக்கு ட்விட்டரில் கருத்து போடவும் தெரியும், அதே ட்விட்டரில் தப்பான கருத்தை மறுத்து பேசவும் தெரியும். எங்கள் டெக்னாலஜி தப்பு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்குலாம் எந்த ஒரு அருகதையிலும் தான் நான் சொல்லுவேன். ஐயா அதை கூட விடுங்க. இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் எங்கள் காலத்தில் தான் எல்லாத்துக்கும் பெண் கல்வி கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறியா, பெண் கல்வியை பெயருக்கு மட்டும் சொன்ன காலம் அந்த காலம், ஆனால் பெண் கல்வியை பெயர் பெற செய்த காலம் எங்கள் காலம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஐயா அதை கூட விடுங்க. அந்த காலத்தில் அர்ஜுனன் சொன்னார் கேட்டு சக்கரவீகத்துக்குள்ளார போக மட்டும்தான் முடிஞ்சது அபிமன்யுவால். ஆனால் இன்னைக்கு பூமியை உடச்சிட்டு வெளியே போய் விண்வெளியை பார்த்துட்டு திரும்பி பூமிக்கு வரானே, அதுக்கு வழி வச்ச கால டெக்னாலஜி எங்கள் காலம் தானேயா? ஐயா சொல்கிறாங்க பாடல்கள் வெறும் டபுள் மீனிங் சார், கெட்ட வார்த்தை சார், நாங்கள் அந்த காலத்தில் ரொம்ப ஒழுக்கமானவங்க சார். நான் கேட்குறேன், நீங்களும் அந்த காலத்தால் தான் சார். நான் உங்கள்கிட்டே கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டு நீங்கள் கேட்டுக்கிறீங்களா இல்லையா? சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு, விளக்கு விளக்கு வெக்கம் வந்தா விளக்கு விளக்கு, உனக்கு குளிருனா என்ன எடுத்து போத்திக்கோ, மாமன் தோளில் மச்சம் போல ஒட்டிக்கோ, அடடா அல்வா துண்டு இடுப்பு இடுப்பு. எப்பேற்பட்ட பாட்டு பாருங்க. ஐயா நான் கேட்குறேன், இந்த பாட்டு பாடிட்டு நாங்கள் டபுள் மீனிங்கே பாடுறதில்லன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நியாயமா ஐயா? அட அந்த காலத்தில் இந்த சலக்குக்கு முன்னாடி இன்னொரு சலக்கு பாட்டு கேட்டது இல்லையா நீ? சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி, சரசமாடும் ரங்கையா பரிசம் போடு எங்கையா, ஆலமரத்து நிழலை பார்த்து அடிமரத்தில் பாய் விரிச்சு பாக்கு வெத்தலை போட சொன்னது அப்போது, அந்த பழைய கதையை பேச வந்தேன் இப்போது, வெத்தலை மடிச்சு கொடுத்த போது விரலை பிடிச்சி கடிச்ச போது வெக்கமாயிருந்தது எனக்கு அப்போது, இப்போ விவரமாக தெரியுதையா இப்போது, யா 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 யா. ஐயா மக்கள் மகிழ்ச்சியாகவும் உணர்வோடும் இருந்தது அந்த காலமே அப்படிங்கிற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். பாத்திரம் நிறைய பிரியாணி செஞ்சு வச்சு பள்ளிக்கூடம் போன பைய வரட்டும், காட்டுக்கு வேலைக்கு போன கணவர் வரட்டும்னு காத்திருந்தவங்கெல்லாம் அந்த காலத்து பெண்மணிகள். ஆனா அதே ஒரு பிளேட் பிரியாணிக்கு தனக்கு கிடைச்சா போதுன்னு பெத்த குழந்தைங்களையே கொண்டுட்டு போற பெண்மணிகள் தான் இன்னைக்கு இருக்காங்க. இதுவா மகிழ்ச்சிகரமான காலம் அப்படின்னு பேசணும்? நீங்களும் சிலப்பதிகாரத்தை பத்தி எத்தனையோ சொன்னீங்க. அதே சிலப்பதிகாரத்துல தன்னுடைய கணவன் கோவலன் நீதி தப்பி ஒருவன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிறதுக்காக மதுரையவே எரிச்சா கண்ணகி. இன்னைக்கு அதே தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் போராட்டத்துல 13 பேரை அநியாயமா சுட்டு கொன்னாங்க. யாரையோ கொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகத்தானே யாரும் கேள்வி கேட்காம இருக்கீங்க? இதுவா ஒரு உணர்வு பூர்வமான காலமா இருக்கும்? அன்னைக்கெல்லாம் எங்க பார்த்தீங்கன்னாலும் ஏரி வாய்க்கா குளம்னு நீர்நிலைகளோட எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு அத்தனை நீர்நிலையும் அழிவின் விளிம்புல இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? சரி, இருக்கிறது தான் கொஞ்சம் நெஞ்சம், இதையும் பத்திரமாவா பார்த்துக்கிறாங்க? இருக்கிற எல்லா சாயத்தண்ணியையும் கலந்து நுரவுங்கி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்க அதிகப்படியான மக்களுக்கு தோல் நோய்கள் வருதுன்னா அதுக்கு இந்த தண்ணி தான காரணம். ஆசிய கண்டத்திலேயே ஒரு வருஷத்துக்கு 1.2 to 2.7 மில்லியன் மக்கள் வரைக்கும் இந்த அசுத்தமான தண்ணியை பயன்படுத்துறதால செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இப்படி கொத்து கொத்தா மக்களை கொண்டு குவிக்கிற காலம்தான் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான காலமா இருக்குமா? அன்னைக்கெல்லாம் கிழிஞ்ச துணியை தைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தைச்ச துணியவே கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க.
கேட்டா ஃபேஷன் வேற சொல்லிக்கிறாங்க. சில பேரோட ட்ரெஸ்ஸை பார்த்தா தச்சிட்டு கிழிச்சாங்களா கிழிச்சிட்டு தச்சாங்களான்னு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு பட்டிமன்றம் போடணும் போல இருக்கு. அந்த பெண் அணிந்திருக்கும் ஆடை கிழித்து விட்டு தைக்கப்பட்டதா அல்லது தைத்து விட்டு கிழிக்கப்பட்டதா, 3 பேர் உட்காந்து பேசினா தான் முடிவெடுக்க முடியும் போல இருக்கு. அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கிற அதிகப்படியான மக்களில் குழந்தைங்களை தவிர பெரியவங்க எல்லாரும் காட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. சாயந்தரம் வருவாங்க. வந்து ராத்திரி ஒரு வேளையாவது எல்லாரும் குடும்பத்தோட ஒன்றா சாப்பிட்டாங்க. அந்த நாளில் என்ன நடந்தது அப்படிங்கிறத எல்லாரும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. இதனால் பெற்றோர்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு எடுத்து சொல்ல வசதியாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த மெஷின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தர் முகம் பார்க்கறது கூட கிடையாது. சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நாம் இன்னைக்கு அடியோட மறந்துக்கிட்டு வரோம். காலேஜ் முடிச்சு வரோமா, வேலை முடிச்சு வரோமா, செல்ஃபோன்லையும் கம்ப்யூட்டர்லையும் தான் மூழ்கி இருக்கமே தவிர யாரும் யார்கிட்டையும் மனசு விட்டு பேசுறது கிடையாது. இதனால் இந்த கால குழந்தைங்களுக்கு அவங்க கருத்தை யார்கிட்ட பதிவு பண்ணுறதுங்கிறதே தெரியாமல் போயிடுது. இதனால் அதிகமாக தனிமையில் இருந்து இருந்து ப்ளூவேல் மோமோ மாதிரி தவறான விளையாட்டில் ஈடுபட்டு சூசைட் மாதிரி தப்பான முடிவுகளை தான் அவங்க இன்னைக்கு எடுத்துகிட்டு வராங்க. இதுவா ஒரு உணர்வுபூர்வமான காலம்? அன்னைக்கெல்லாம் வீட்டில் ஹால் பெருசாக இல்லாட்டியும் கூட ஆள் இருந்தாங்க. இன்னைக்கு வீட்டில் ஹால் மட்டும்தான் பெருசாக இருக்குது, ஆளுங்களே இல்லை. இதுதான் ஒரு உணர்வுபூர்வமான காலமா? அன்னைக்கு விவசாயம் சீரும் சிறப்புமாக இருந்துச்சு. இன்னைக்கு விவசாயம் இருந்த இடம் தெரியாமல் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? பருவமழை பெய்யறதில்லை. பருவமழை ஏன் பெய்யறதில்லை? வானத்தை சுற்றி கொஞ்சம் கூட இடம் இல்லாத அளவுக்கு லட்சக்கணக்கில் சேட்டலைட்ஸை நிறுத்தி வச்சுருக்கோம். இதனால் எனக்கு கூகுள் மேப் வசதியாக இருக்குது, அதுக்கு உதவுது இதுக்கு உதவுதுன்னு என்ன வேணாம் சொல்லலாம். ஆனால் அது நம்ம பூமியில் ஏற்படுத்துகிற கதிர்வீச்சு காரணமாக பருவமழை பெய்யறதில்லை. இதனால் விவசாயிங்க கந்து வட்டிக்கு கடனை வாங்கி அதை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையை பார்த்து ஒரு ஏழை கவிஞர் ஒருத்தர் எழுதியிருக்கார். என் நிலத்தில் நெல்லு போட்டேன் விலை போகலை, புல்லு போட்டேன் விலை போகலை, அதே நிலத்தை 4 பங்கா கூறு போட்டேன் அத்தனை விலை போயிருச்சு அப்படின்னு எழுதியிருக்கார். இதுதான் நீங்க உணர்வுபூர்வமாக வாழ்ற காலமா? நேருஜி நேதாஜி காந்திஜின்னு சொன்ன வாயெல்லாம் என்னைக்கு 2G 3G 4Gன்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சோ அன்னைக்கே தேசப்பட்டு நம் நாட்டில் குறைய துவங்கிருச்சு. ஐயா, ஒவ்வொரு மனுஷனுமே மன மகிழ்ச்சியோடும் மன நெகிழ்ச்சியோடும் வாழ்ந்தது இந்த காலம்தான் சொல்றையா. ஏன் தெரியுமா? அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். என்ன தெரியுங்களா? அந்த காலத்தில் இருக்கிறத மட்டும் வச்சு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இல்லாததையும் உருவாக்க முடியாததையும் சேர்த்து உருவாக்கி இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதை நீங்க மறக்க முடியுமா? 5 வயசு பிள்ளையிலிருந்து 50 வயசு பெரியவங்க வரைய இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரணவர்களை கூட சாணக்கியர்களாகவும் சாதனையாளர்களாகவும் உருவெடுக்க செய்வது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் தானே. கடலூரை சேர்ந்த ரிஷிகுமார் அப்படின்ற பையன் என்ன தெரியுமா பண்ணா? அவனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 14 தான். அவனுடைய வயசு 14. சவுண்டு சென்சார் மூலியமா இயங்கக்கூடிய தானா இயங்கக்கூடிய ரோபோவை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் 72 அப்ளிகேஷன் நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, யூசி ப்ரௌசர், ப்ளே ஸ்டோர், வாட்ஸ்அப்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்படி 72 அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சி இளம் விஞ்ஞானியாக தேர்வாயிருக்கான். அவங்ககிட்ட போய் தம்பி உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லி பேட்டி எடுத்தப்ப அவன் சொன்னானா, உலக அளவில் இந்திய ராணுவத்தை உயர்த்த வேண்டும், அதுவே என்னுடைய லட்சியம் என்று சொன்னான். உடனே அந்த பையன் பக்கத்தில் இருந்த அவங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க? அவனை இப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்களாம், என் புள்ள இளம் விஞ்ஞானின்னு விருது வாங்கினப்ப கூட எனக்கு சந்தோஷம் இல்லை, ஆனால் அவன் சொன்ன இந்த ஒரு வார்த்தையால் என் உள்ளம் பூரிச்சு போச்சுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? 14 வயசுல ஒரு பையன், இதை விட வேற என்ன சந்தோஷத்தைய ஒரு தாய்க்கு நீங்க கொடுத்துட முடியும்? அதனால தான் சொல்றேன், இந்த காலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தான் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த காலம்னு பேசக்கூடிய சிலர் சொன்னாங்க, ஃபோன் வந்ததுனால எங்களுடைய பண்பாட்டை தொலைச்சிட்டோம், எங்களுடைய பாரம்பரியத்தை தொலைச்சிட்டோம், எங்களுடைய உறவுகளை எல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்ற உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், எந்த பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் உறவுகளையும் உங்களுடைய ஃபோன் மூலியமா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஃபோன் மூலியமா தொலைச்சோன்னு சொன்னீங்களோ, அதே ஃபோனில் இருக்க ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சது வேணா மார்க் எலியட் சுக்கர்பெர்க்ன்ற அமெரிக்கக்காரனா இருக்கலாம், ஆனால் அதே ஃபேஸ்புக் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க செய்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் என்றதை நீங்க மறந்துட்டு பேசக்கூடாதியா.
என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க வந்து அந்த காலம் சொல்லி ரிப்பீட் விட்டா நாங்க நம்பிடுவோமா? எந்த காலத்துலயா இருக்கீங்க நீங்களாம்? அதாவது அந்த காலத்துல வந்த படங்கள் தான் நல்லா இருந்துச்சு, அந்த காலத்துல வந்த படங்கள் தான் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய படங்கள் எந்த படமுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு காலத்துல வருஷத்துல படங்கள் வருதுன்னா ஒரு படம் நல்ல படமா இருக்கும். ஆனா இந்த 2018 என்னன்னு தெரியல, 2018 வந்த எல்லா படமே நல்ல படமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 2018க்கு எங்கேயோ ஆப்பிள் சைஸ்ல ஒரு மச்சம் இருக்குன்னு நினைக்கையா. 2.1 சொல்லி தம்பி கூட அருமையாக சொன்னார். 2.1 ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துல இருந்து சிட்டுக்குருவிகளை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சிட்டுக்குருவியையும் நாம காப்பாற்றணும் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் உணர்வை கொடுத்தது இந்த படம் தானே. ஐயா, அந்த காலத்துலலாம் ஏதாவது நோய் வந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களால குணப்படுத்த முடிஞ்சா குணப்படுத்தினாங்க. ஒருவேளை குணப்படுத்த முடியலைன்னா எத்தனையோ உயிர் பலிகள் வந்து நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு எந்த விதமான நோய் வந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் மூலியமா அதை குணப்படுத்த முடியுதா இல்லையா? திருச்சியில ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து ரொம்ப நேரம் ஆகியும் அந்த குழந்தைக்கு பேச்சு மூச்சே இல்லை. மருத்துவர்கள்லாம் சேர்ந்து டெஸ்ட் பண்ணப்ப என்ன தெரியுமா தெரிஞ்சு, அந்த குழந்தைக்கு உயிர் இருக்கு, சென்னைக்கு கொண்டு போனால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும், அதுவும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொண்டு போனால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிடுறாங்க. உடனே அங்கங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்கள்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா பண்ணாங்க, வாட்ஸ்அப் மூலியமாக அங்கங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து திருச்சி டு சென்னை 350 கிலோமீட்டரு, இந்த 350 கிலோமீட்டரை 30 ஆம்புலன்ஸோட 4 மணி நேரம் 10 நிமிஷத்தில் கொண்டு போய் அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றி இன்னைக்கு அந்த தாயும் சேயும் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தானே. சோறு கண்ட காலம் சொர்க்கம் அந்த காலம், சோறு கண்ட காலம் சொர்க்கம் அந்த காலம், வைஃபை கண்ட காலம் சொர்க்கம் இந்த காலம். இதுதான் சார் இந்த காலத்து நிலைமை. அந்த காலத்திலாம் பெண்கள் தான் சார் தலை குனிஞ்சு நடப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஆண்கள் கூட தலை குனிஞ்சு தான் சார் நடந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் பெண்கள் ஏன் தலை குனிஞ்சு நடந்தாங்க, வெக்கத்தில் தலை குனிஞ்சு நடந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஆண்கள் கையில் மொபைல் ஃபோன் அப்படின்னு ஒன்னால எங்கே பார்த்தாலும் தலை குனிஞ்சே தான் சார் நடந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் 6 மணி ஆறதுக்கு முன்னாடி ஐயோ 6 மணி ஆச்சே வீட்டுக்கு விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தலை சீவி பொட்டு வச்சு தான் இல்லத்தில் இருக்க தெய்வத்தை வணங்குவாங்க சார். ஆனால் இந்த காலத்தில் 6 மணி ஆனதை கூட தெரியாமல் எத்தனையோ பெண்கள் அந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதுல மூழ்கி கிடக்கிறது தான் சார் உண்மை. அந்த காலத்தில் பாடல்கள் கேட்டாவே அவ்வளோ இனிமையாக இருக்கும் சார். அப்படிதான் ஒரு பாட்டு, 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி அப்படின்னு அந்த காலத்துல பெண்கள் போட்டிருக்கத அந்த ஊரு அம்மன் பார்த்தா கூட வருத்தப்படுமோ அப்படி பண்ணாங்க. ஆனா இந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, பாட்டை முழுசா பாடுப்பா. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி, தெய்வான சக்களத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி, சின்னால பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டிவிடவா, என் அத்தை அவ பெத்த என் சொத்தை என் ராக்கம்மா காத்தாக பறந்ததடி, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு. இந்த பாட்டு ஒரு காலத்துல என்ன ஹிட்டுங்கிறீங்க. இந்த காலத்துலயும் பாட்டு இருக்கு பாருங்க, மஸ்காரா போட்டு மயக்குறியே மஸ்தானி பேசி கவுக்குறியே அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, மஸ்காரா போட்டு மயக்குறனா மஸ்தானா பேசி கவுக்குறனா. இதுதான் சார் இந்த காலத்துல, இதுதான் உங்களோட நியூ ஜென்ரேஷனா சார். அந்த காலத்துல மூட நம்பிக்கை அதிகம். என் பேரன் அகர முதல எழுத்தெல்லாம் சொல்லி கொடுத்தா அழகாக சொன்னேன். பையனுக்கு வேலையில் நட்டால் தளார் எண்ணின் ஆக மிரவின் கலை நின்றார் மலை இரவினடி சேராதார் இதெல்லாம் சொல்கிறவன் பாட்டு பாடுறான்னா என்ன பாட்டு பாடுறான்னு தெரியுமா, அக்காஜி எங்க ஒகம்பு அங்கங்க பார்த்தான் அகம்பு ஐம்பொன்ன செய்ய ஒகம்பு உவாக காயாக தேனாக டே
அகர முதல எழுத்தலாம் ஏங்க அக்காக்கு எங்க ஒகம்பு அப்படின்னு பார்த்தா 4 வயசு ஆகுது, யூகேஜி படிக்குது. அதுக்கு ஆத்தாகி எங்க ஒகம்பு, உடம்புன்னு கூட சொல்ல தெரில, ஒகம்பு அங்கே இங்கே பார்த்தாங்க அகம்பு அப்படிங்கிறேன். எங்கே போகிறது இன்னைக்கு இந்த காலத்தை? மூடநம்பிக்கை அதிகமாக இருந்த காலம் அந்த காலம் தான் எல்லாம் சொல்கிறாங்க சார். அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அந்த காலத்தில் வீட்டுக்கு முன்னாடி திருஷ்டி கயிறுன்னு ஒன்று கட்டுவாங்க. அதே இந்த காலத்தில் பிளாஸ்டிக்கில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த காலத்தில் அது கட்டுறதுக்கு பின்னாடி ஒரு மருத்துவ குறிப்பு இருந்துச்சுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த காலத்தில் இரவு நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டு வர ஆணோ சரி பெண்ணோ சரி வீட்டிலேருந்து வீட்டுக்கு வரும்போது ஏதாவது பூச்சி கிடச்சிருச்சுன்னா உடனே மருத்துவமனைக்கெலாம் ஓட மாட்டாங்க, எந்த விதமான டேப்லெட்ஸும் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த திருஷ்டி கையில் இருக்க மிளகாயை எடுத்து கடிப்பாங்க சார். காரம் தெரிஞ்சிச்சுன்னா விஷப்பூச்சி கடிக்கல, அதுவே காரம் தெரியலனா விஷப்பூச்சி தான் கடிச்சிச்சின்னு சொல்லி அந்த திருஷ்டி கையில் இருக்க கயிறு எடுத்து தன் காலில் கட்டி மஞ்சள் அரைச்சி அது அந்த கடிச்ச இடத்துல மேலே வச்சுட்டு அதில் இருக்க தேங்காயை கடிச்சிட்டு ஈச்ச முள்ளால் அந்த விஷத்தை தூக்கி போட்டுட்டு அடுத்த நிமிஷம் நடந்து போவாங்க சார். ஆனால் இந்த காலத்தில் சின்னதாக ஒரு தலை வலி வந்தால் கூட மாத்திரை வாங்கி போட்டுட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க. இதுதான் இந்த காலத்தோட உணர்ச்சியா சார்?